இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பீம் யுபிஐ ஆப்பை எப்படி நம்ம பெர்மனன்ட்டா டெலீட் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். அதாவது பீம் யுபிஐ ஆப்பை எப்படி நம்ம டீரிஜிஸ்டர் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பீம் யுபிஐ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜுக்குள்ள ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்ட பிறகு செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆயிடும். செட்டிங்ஸ் பேஜுக்குள்ள ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இதுல வந்து பாருங்க கடைசியா டீரிஜிஸ்டர் பீம் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கும். இப்போ டீரிஜிஸ்டர் பீம் அக்கௌண்ட் அப்படின்றத நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இது போல உங்களுடைய பீம் அக்கௌண்ட்டை நீங்க வந்து டீரிஜிஸ்டர் பண்றதுனால என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய பீம் யூபிஐ ஆப்ல பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் நிறைய வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் கார்ட்ஸ்லாம் நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. இது போல எதெல்லாம் நீங்க வந்து லிங்க் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, நீங்க வந்து டீரிஜிஸ்டர் பண்ணும்போது எல்லாமே டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அன்லிங்க் வந்து ஆயிடும். அதாவது டோட்டலா எல்லாமே டெலீட் ஆன மாதிரி எல்லாமே அன்லிங்க் வந்து ஆயிடும். இப்போ இதில் வந்து டிரிஜிஸ்டர் மற்றும் டெலீட் அப்படின்றது ரெண்டுமே சேம் தான். ஆனால் வந்து பாருங்க இதை நீங்கள் பண்ணும்போது பர்மனெண்ட்டாக வந்து டெலீட் ஆகாது. இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து பாருங்க இது பீம் யூபிஐலேருந்து டோட்டலாக எல்லாமே அன்லிங்க் ஆகிடும், ஃப்ரெஷ் ஆகிடும். நீங்கள் திரும்ப எப்போனா தேவைப்பட்டால் மறுபடியும் இந்த பீம் யூபிஐ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் திரும்ப பேங்க் அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், கார்ட்ஸாக இருக்கட்டும், திரும்ப எல்லாமே ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணி பயன்படுத்திக்க முடியும். அது வந்து இப்போ ஃப்ரெஷ் ஆகிடும். அது டோட்டலாக எல்லாமே அன்லிங்க் ஆகிடும். பீம் யூபிஐயோட இதெல்லாம் லிங்க்ல இருக்கோ எல்லாமே அன்லிங்க் ஆகிடும். இதுக்காக தான் வந்து பாருங்க நம்ம வந்து டிரிஜிஸ்டர் வந்து பண்ணுறோம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க டீரிஜிஸ்டர் அண்ட் ரீவர்க் கண்டென்ட் சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு டீரிஜிஸ்டர் சொல்லிட்டு இதை நீங்க படிச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்றேன். இப்போ நீங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு அடுத்து இப்போ லோடிங் ஆகி என்டர் ஓடிபி சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த மொபைல் நம்பர் வந்து இந்த டிவைஸ்ல இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி வந்து வரும். இப்போ அதாவது நீங்க வந்து பீம் யூபிஐல கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கான சிம் கார்டு வந்து இந்த மொபைல் டிவைஸ்ல இருக்கணும். அதாவது இந்த போன்ல வந்து நீங்க போட்டிருக்கணும். அப்படி போட்டிருக்கும் போது இப்போ ஒரு எஸ்எம்எஸ் வந்து ஒரு ஓடிபி வந்து உங்களுக்கு வந்து வரும். அந்த ஓடிபி வந்த பிறகு இப்படி ஒரு பாப்பப் வந்து வரும். இந்த பாப்பப்க்கு அலோ கொடுக்கணும். அலோ கொடுத்த பிறகு இப்போ வந்த ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும். இப்போ இது போல நீங்க வந்து அலோ பண்ணணும். இப்போ வந்து பாருங்க வேற ஒரு போன்ல போட்டீங்க அப்படின்னா ஓடிபி என்டர் பண்ணாலும் அது வெரிஃபை வந்து ஆகாது, ஃபெயில்ட் ஆயிடும், டீரிஜிஸ்டர் வந்து பண்ண முடியாது. அதனால இது போல பாப்பப் வரும்போது அலோ பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக் வெரிஃபை ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து பாருங்க உங்களால டீரிஜிஸ்டரே பண்ண முடியும். இப்போ இது போல நீங்க வந்து ஓடிபி என்டர் பண்ணிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். டீரிஜிஸ்டர் ஃப்ரம் பீம் சொல்லிட்டு இதுல வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து கன்ஃபார்ம் கிளிக் பண்றேன். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணும்போது யுவர் ப்ரொஃபைல் ஹஸ் பீன் டிசபிள்டு சொல்லிட்டு வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா டிசபிள்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓகே கொடுத்துப்போம். இப்போ வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா டீரிஜிஸ்டர் வந்து பண்ணியாச்சு, அதாவது டிலீட் வந்து பண்ணியாச்சு. இப்போ இது போல டிசபிள் ஆகிட்ட பிறகு இப்போ நீங்க திரும்ப பீம் யூபிஐ ஆப்பை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அந்த பேஜ், அதாவது அக்கௌண்ட் லாகின் பண்ணும்போது அந்த பேஜ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். நீங்க மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா நீங்க வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்க உள்ள போயிட்டு தான் வந்து நீங்க பயன்படுத்த முடியும். அதாவது மறுபடியும் எல்லாமே லிங்க் பண்ணி தான் நீங்க வந்து பயன்படுத்த முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.